ஜனவரி 31 சனிக்கிழமை இன்றைய காலை வானிலை அறிக்கை. நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்குங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்றைய வானிலை அறிக்கையை பார்க்கும்போது அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக இலங்கையில மழை வந்து தொடங்க போகுது. இலங்கையில மழை தொடங்குதுன்னா தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும், இந்த மாதிரி முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க. அதாவது இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு லேசான சுழற்சி வந்து வந்திருக்கு. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்துல படிப்படியாக இலங்கையில இருக்கக்கூடிய ஆம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே, மேற்கு இலங்கை, கொழும்பு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே மழை வந்து படிப்படியாக இலங்கையில தொடங்கும். இப்ப இலங்கையில மழை தொடங்குனா அப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல மழை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள், அதாவது இந்த பக்கம் மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அதன் பிறகு வந்து திருநெல்வேலி, அதன் பிறகு தூத்துக்குடி, இந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆங்காங்கே தூறல் சாரல்லாம் அடுத்த 2 நாட்கள்ல நமக்கு பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இலங்கையில தான் இன்னைக்கு வந்து மழை தொடங்க போகுது. இன்னைக்கு மதிய வேளையில, இன்னைக்கு மாலைக்குள்ள மழை வந்து இலங்கையில தொடங்கும். படிப்படியாக இலங்கை முழுவதுமே இந்த மழை வந்து தீவிரமடையும். படிப்படியாக ஒரு வார காலத்துக்கு இலங்கையில மழை இருக்கும். ஆனா பெரிய மழை ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்யலாம். அதிகபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அதுக்கு மேல பெரிய லெவல்ல எல்லாம் மழை வந்து நமக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடாது. அதனால நமக்கு பெரிய புயல், பெரிய ஒரு தீவிரமான நிகழ்வுகள் வருவது போல வானிலை படங்கள் இதுவரைக்கும் நமக்கு காட்டல. அதாவது பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு புயலுக்கும் வாய்ப்பே இல்ல. இப்ப நமக்கு புயல் வந்தாதான் மழையே பெய்யும். இப்ப வடகிழக்கு பருவமழை நமக்கு முடிந்து விட்டது. எப்ப வடகிழக்கு பருவமழை முடிந்தது? நமக்கு டிசம்பர் மாதத்தோட வடகிழக்கு பருவமழை முடிந்து இப்ப குளிர்கால மழையில நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த குளிர்கால மழையில நமக்கு வந்து பனியும் இருக்கு, மழையும் இருக்கு, 2மே இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்போது விட்டு விட்டு ஆங்காங்கே மழை இருக்கு. குறிப்பா நம்மளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள், ஆங்காங்கே இருக்கிறவங்க, சில பேர் இப்ப வந்து ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்குமே, ஒரு மழை தூறுனா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அது வந்து கண்டிப்பா தூறலாம். ஆனா பெரிய மழை வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்கள்லயோ, இல்ல தென் கடலோர மாவட்டங்கள்லயோ நமக்கு பெரிய மழை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்புகள் மிக குறைவு தான். தூறல், சாரல்லாம் இருக்கலாம். ஆனா இலங்கையில கனமான மழை இருக்கும். இலங்கையில தொடர் மழை இருக்கும். இலங்கை முழுவதுமே மழை இருக்கும். இலங்கைக்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மழை வாய்ப்ப சொல்றோம். அப்படி மழை பெஞ்சாலே இலங்கையில வந்து என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா நமக்கு வந்து என்ன ஒரு 100 மில்லிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர் மழை வந்து பெய்யும். இதுதான் அதிகபட்ச வாய்ப்பு. இப்ப நம்ம வந்து நீண்ட கால வானிலை அறிக்கையை பார்க்கும்போது பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு புயலும், எந்த ஒரு தீவிரமான நிகழ்வும் தமிழகத்துக்கு வருவது போலயே தெரியல. இனிமே வருவதற்கான வாய்ப்பு இல்ல. நமக்கு சில நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல மார்ச் மாசம் கூட புயல்லாம் வந்திருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கையில நமக்கு இலங்கைக்கு மட்டுமே மழை வாய்ப்பு தெரிகிறது. அடுத்த 24 மணி நேரத்துல படிப்படியாக நம்மளுடைய ஆம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை, யாழ்ப்பாணம், கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடங்கி படிப்படியாக இது அதிகரித்து இலங்கை முழுவதுமே ஒரு வார காலத்துக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே தூறல் சாரல், குறிப்பாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் கடலோரங்கள்ல ஆங்காங்கே மேகமூட்டம், தூறல் சாரல்னு இருக்கும். அப்படியே நம்மளுடைய ராமேஸ்வரம் கடற்கரை ஓரங்கள்ல ராமேஸ்வரத்திலையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள் பகுதிகளில் ஆங்காங்கே தூறல், சாரல் இப்படிதான் வானிலை இருக்க போது. ரொம்பவும் குளிர் வந்து கடுமையான குளிராக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குளிர் முற்றிலும் வந்து நமக்கு விலகுவதற்கு இன்னும் காலங்கள் இருக்கு. அதோட சேர்த்து அங்க அப்பப்போ நமக்கு வந்து தூறல், சாரல் இப்படி இந்த மழையெல்லாம் நமக்கு வந்து இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு, நம்மளுடைய வானிலை பதிவை இதுவரைக்கும் தெளிவாக கேட்டவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க. நம்ம வீடியோ போடுறத பாருங்க. தினம்தோறும் இனிமே வீடியோக்கள் வரும். தினம்தோறும் நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகள், அரசியல் சார்ந்த செய்திகள், தினம்தோறும் எல்லா செய்திகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் உங்களிடம் கொண்டாந்து சேர்ப்பதே நம்மளுடைய வேலை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.